அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். திருக்குறள் இல்லறவியல் ஈகை என்ற அதிகாரம். இல்லறவியலின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஈகை, கொடுத்தல், தானம், இதுதான் ஒரு இல்லறத்தானுடைய தலையாய கடமை. அப்படிங்கிறதுனால திருவள்ளுவர் 2 அதிகாரங்களில் இந்த தானம் என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒப்புரவு அறிதல், ஈகை. இந்த 2 அதிகாரங்களும் இல்லறத்தானின் மிக முக்கியமான கடமையாகிய தானத்தை பற்றி கூறுகின்றன. ஆக ஒரு இல்லறத்தானுடைய வாழ்க்கை என்பது அவனுடைய மனைவி, குழந்தைகள், அவனுடைய சுற்றத்தினர், இது கூட முடிஞ்சு போகிறது இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக திருக்குறளில் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. குடும்பத்தை மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லை. கொடுக்க வேண்டும், வாரி வாரி வழங்க வேண்டும், வழங்குவதற்காகவே நிறைய சம்பாதிக்க வேண்டும், தர்மமான முறையில் சம்பாதிக்க வேண்டும். அது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரம் தொடங்கும் பொழுதே பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அப்படின்னு சொன்னார். அதாவது பழியஞ்சி, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தர்மமான வழியில் பணத்தை நிறைய சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுப்பது ஒரு பக்கம், ரொம்ப முக்கியமாக சமூகத்திற்கு வழங்க வேண்டும். இந்த ஈகை என்பதில் 3 முக்கியமான நிபந்தனைகளை நாம் கவனிக்கணும். முதல்ல என்ன அப்படின்னா, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனாலையோ இல்லாட்டி நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால உண்மையிலே யார் டிசர்விங், இது பார்க்குறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் முயற்சி பண்ணனா கஷ்டம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்தில் உண்மையிலே யாருக்கு தேவை இருக்குது, யார் வரியார். இப்படி ரோட்டில் இறங்கி நம்ம விஷயம் நடந்து போய் பார்த்தாலே தெரியும். பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருப்பாங்க, அடுத்த வேளை உணவில்லாமல் உட்காந்துருப்பாங்க இல்லையா? வரியார். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. இப்போ முதல் விஷயம் என்ன? வறியவர்களுக்கு கொடுக்கணும். நிறைய நம்ம கொடுக்குறோம், நம்ம கொடுக்காம இல்லை. ஆனால் என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒன்று கொடுப்போம், அவங்க நம்ம பதிலுக்கு ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி பரிமாற்றம், பண்ட பரிமாற்றம் என்பது நட்பு, சொந்த பந்தங்கள், இதுக்கு நடுவில் நடக்கிற விஷயம்தான். ஆனால் ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்க, ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, மருத்துவ உதவிக்கு பணம் இல்லை, உணவுக்கே வழி இல்லை, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் ஈகை. இது முதல் விஷயம். முதல்ல என்ன? வறியவர்களுக்கு கொடுத்தல் தான் ஈகை. இரண்டாவது என்ன அப்படின்னா, அப்படி கொடுக்கும் பொழுதும் நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க வேண்டும். இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற யோஜனை இல்லாமல் கொடுக்கணும். மூன்றாவது, தேவை அறிந்து கொடுக்க வேண்டும்.
யாருக்கு என்ன தேவைன்னு பார்த்து, உலக நடைன்னு சொன்னார் இல்லையா ஒப்புரவரிதல்ல. ஆக இந்த 3 நிபந்தனைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வறியவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தேவை அறிந்து கொடுக்க வேண்டும், எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும். புண்ணியம் வரணும், புண்ணியம் வராமல் போகாது, அது கடவுள் பார்த்துப்பார். அந்த புண்ணியத்தையும் விரும்பி கூட இல்லை, கொடுப்பதே ஆனந்தம், கொடுப்பதே மகிழ்ச்சி, கொடுப்பதற்காகவே பணம், கொடுப்பதற்காகவே இவன் இல்வாழ்க்கையில் இருக்கிறான். இது ஒரு ஷேரிங், இது மனசு திறந்து அவ்வளோ விஷாலமான ஒரு மனசோட, ரொம்ப மகிழ்ச்சியோட, மன திருப்தியோடு கொடுக்கறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கொடுக்க கொடுக்க தான் நம்முடைய மனம் பறந்து விரியும். வாயால் எவ்வளோ வேணாலும் பேசலாம், பேசுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் செயலில் செய்து பார்க்கும் பொழுது உண்மையிலே ஒரு இடத்துல ஒரு நிவாரண பணி நடக்கிற இடத்துல, அது சுனாமி நிவாரணம் அந்த மாதிரி பல இடங்கள் நடக்குது இல்லையா, பெரிய மழை இப்போ பெரிய மழை, அந்த மாதிரி நேரங்களில் நிவாரண பணியில், களப்பணியில் போய் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும் அது என்னன்னு. உண்மையிலே அங்கே போய் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கும்பொழுது, நம்ம பணத்துலேருந்து கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தன்னார்வ தொண்டு அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த பணி ஆற்றும் பொழுது மனசில் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் பிறக்கும். அதை அனுபவித்து தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். ஆக இந்த முதல் 5 குறட்பாக்களில் நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்ஹாவலோகனம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பருந்து பார்வை பார்த்தோன்னா, முதல் குறளில் என்ன சொன்னார் அப்படின்னா, வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, ஏழை மக்களுக்கு மிக தேவையான ஒன்றை அன்புடன் வழங்குவதே சிறந்த தானமாகும், மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஏழை மக்களை தவிர மற்றவர்களுக்கு வழங்குவதெல்லாம் குறி எதிர்ப்புனா ஏதோ ஒரு பலனை விரும்பி பிற்காலத்தில் பெறப்படும் பயனை கருத்தில் கொண்டுள்ள நீரது உடைத்து, தன்மையை உடையது, சுயநலத்தன்மை தான். ஏன்னா இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு மனசில் வச்சுட்டு, சில பேர்லாம் சில ஊர்களுக்கு போனாலே நல்லா கவனிப்பாங்க. ஏன்னா நான் திருப்பி உங்கள் ஊருக்கு வரும்போது நீங்கள் என்னை கவனிக்காமல் விட்டுருவீங்களா என்ன, இந்த மாதிரி எதிர்பார்ப்போடையே பழகிறது. அப்படி இல்லை, ஒரு விருந்தினர்னு வந்திருக்காருனாலே விருந்தினரையே அப்படி கவனிக்கணும். அதே மாதிரி இங்கே வறியவர்கள், நம்முடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள், துயரத்தில் இருப்பவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி இருப்பவர்கள், அவங்களுக்கு என்னால் ஒரு வேளை உணவு கொடுக்க முடியுமா, ஒரு 10 பேருக்கு என்னால் சாப்பாடு கொடுக்க முடியுமா, நான் வீட்டில் சமைக்கக்கூட வேண்டாம், கடையில் ஒரு 10 பேருக்கு இட்லி வாங்கி கொடுக்க முடியுமா, ஜஸ்ட்டு போகிற போக்கில் இது ரொம்ப அமைதியாக அழகாக செஞ்சுட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வெளியில் பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க, காலையில் போகும்போது அப்படியே வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. சில பேர்லாம் நான் கவனிச்சிருக்கேன், ஒரு 2 பிஸ்கட் பேக்கெட் எப்பயுமே கையில் இருக்கும், ஒரு நாயை பார்த்தா உடனே போடுவாங்க. இது அவங்க பெரிய ஒரு புண்ணிய காரியமாகவோ இது நான் பண்ணுறேன் பார்த்தியா அப்படிலாம் தோணாது. ரொம்ப இயல்பாக, ரொம்ப அழகாக அது நான் இருக்கேன் இல்லையா அதனால் கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த ஒரு சந்தோஷத்தோடு கொடுப்பாங்க. 2வது குறளில் என்ன சொன்னார் அப்படின்னா, மேலுலகமே கிடைச்சாலும் சரிப்பா, ஸ்வர்க்கமே கிடைச்சாலும் நீ உன்னை வாங்கிக்கிறது கெட்டது தான், கொடுக்கறது இதனால் உனக்கு மோட்சமே கிடைக்காதுன்னு சொன்னாலும் கொடுக்கறது மிக சிறந்தது. இந்த இல்லறத்தானை உற்சாகப்படுத்துவதற்காக இங்கே நீ என்ன வேலைன்னு இப்போ என்னன்னு பாருப்பா, இப்போ நீ உனக்கு என்ன வயசாகுது, இப்போது நீ வாழ்க்கையின் எந்த நிலையில் இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய், இப்போ உன்னுடைய தர்மம் என்ன தெரியுமா, ஈகை தான். இப்போ நல்லா தானம் பண்ணு. ஏன்னா இல்லறத்தானுடைய மிக முக்கியமான அறம், முதன்மையான அறம் தானம் என்று அறிகிறோம். அதே மாதிரி துறவிக்கு என்ன முக்கியமான அறம் அப்படின்னு கேட்டால் தவம். அது பின்னாடி துறவரவியெல்லாம் சொல்ல போகிறார். துறவி தவத்தை முதன்மையாக கொண்டு செய்கிறார், இல்லறத்தான் தானத்தை முதன்மையாக கொண்டு செய்கிறார். ஆக உனக்கு பெரிய ஸ்வர்க்கமே கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும், தானம் பண்ண வேண்டாம், நீ பெற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் பெற்றுக்காது. நீ பெற்றுக்கொள்வது உனக்கு கெடுதல். நீ கொடு, நீ வாரி வாரி வழங்கு. நம்ம சாஸ்திரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சில விதமான யஜ்யங்கள் வேள்விகள் செய்யும் பொழுது அரசர்களே கூட தங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தானமாக கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கஜானாவே காலி பண்ணிவிடுவாங்க. விஸ்வஜித் அது மாதிரி சில யாகங்கள்லாம் இருக்குது. அந்த யாகத்துடைய நெறிமுறைகளை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு அரசன் தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனையும் தானமாக வழங்கிவிட வேண்டும். நச்சிகேதஸோடைய தந்தை பார்க்குறோம், அது மாதிரி தான் தானம் பண்ணுறாரு, இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாரு. ஈவன் ராமர், சீதை, லக்ஷ்மணர்லாம் காட்டுக்கு கிளம்பும் பொழுது கூட அவர்களுடைய பொருட்கள்னு இருந்திருக்கும் இல்லையா, அவர்களுடைய அணிகலன்கள், அவர்களுடைய சொத்து எல்லாம் அதெல்லாம் தானமாக கொடுத்துட்டு தான் கிளம்பினாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த ரூல் வச்சு கூட்டு 14 வருஷம் கழித்து வரதானே போகிறோம், வந்து பார்த்துக்கலான்னு சொல்லலையாம். ஊருக்கு கிளம்பும்பொழுது தானம் பண்ணணும்.
இது ஒரு அழகு. நம்ம இதில் பார்த்திங்கன்னா காஷி யாத்திரை கிளம்புறதுக்கு முன்னாடி தானம் பண்ணுவாங்க. எந்த நல்ல காரியம் வந்தாலும் தானம் பண்ணுவாங்க. தானத்தை வந்து அந்த நேரம் அறிந்து பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட் டைமில் பண்ணுறது, சரியான நேரத்தில். இதுக்குன்னு அதனால தான் கிரகண புண்ணிய காலம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சமயம் தானம் பண்ணுறது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. புண்ணிய க்ஷேத்திரங்களில் காஷி மாதிரி ஊர்களில் வந்து நல்ல ஒரு தகுதியானவர்களுக்கு வந்து தானம் வழங்குதல் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்கிற தானங்களும் உண்டு. ஆனால் இங்கே இந்த அதிகாரத்தை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, வரியார்க்கு ஒன்று ஈவது, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவியை செய்கிறது. அதுவும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத 223வது குறளில் சொன்னார். இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. நல்ல குலத்தில் பிறந்திருக்கான்ப்பா அப்படிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இளன் என்னும் எவ்வம் உரையாமை, கேட்ட அளவுக்கு கொடுக்கல, ஏதோ அரையும் குறையுமா கொடுத்து இன்னொரு வீட்டில் போய் அவனை கேட்குற மாதிரி வைக்கிறதில்ல. என்ன கேட்டானோ அது கேட்டதுக்கு மேலே கொடுக்கறது, அப்படி நிறைவாக கொடுக்கறது. இளன் என்னும் எவ்வம் உரையாமை, எவ்வம்னு சொன்னால் துயர் தரும் சொல்லை, இல்லை என்கிட்ட இல்லை எனக்கு கொடுங்க அப்படின்னு கை நீட்டி கேட்குறது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்லுவாங்க, மகாவிஷ்ணு இவ்வளோ பெரியவர், உலகையே காக்கும் கடவுளாக இருந்த போதிலும் தானம் வாங்க தானே போகிறார் மகாபலி சக்கரவர்த்திகிட்ட. எனக்கு கொடு 3 அடி நிலம் கொடு என்று கேட்பதற்காக கேட்குறாரு. அப்போ கேட்கறது அப்படிங்கிற ஒரு செயல்னாலேயே அவர் என்ன ஆகிடுறாராம், குறுகி போயிடுறாராம். குரலன் வாமனன் இல்லையா, மாணி குரலனே தாலேலோ வையம் அளந்தானே தாலேலோன்னு பாடுறார் ஆழ்வார். குரலன்னா குட்டி குழந்தையா சின்ன பையன் ஆகிடுறாராம். ஏன்னா எப்பயுமே கைகளை நீட்டி யாசிக்கும் போது நாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோம். அப்போ கொடுக்குறவங்க பெரியவங்க, பெற்றுக்கொள்கிறவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே நம்மளுடைய இதில் ஊறின விஷயம். ஆக நம்மள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் கஷ்டத்தில் தான் கேட்குறாரு. அவருக்கு எவ்வளோ வேணுமோ அதை அறிந்து அவர் கேட்பதற்கு முன்னாலேயே அவர் குறிப்பறிஞ்சு அவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடுறது. இன்னொரு வீட்டில் போய் அவர் கேட்காத அளவுக்கு கொடுத்துடுறது. அந்த 100 வாட்டி போய் இங்கே கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படி இல்லாமல் நன்றாக கொடுத்தல். அந்த மாதிரி அது வந்து யார்கிட்ட இருக்குன்னா உயர்குலம் இல்லை, நல்ல குலம். குலனுடையான் கண்ணே உள, நல்ல குலத்தில் பிறந்தவர்களிடம்தான் அது இருக்கிறது. அடுத்தது, இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. 4வது குறளை சொன்னார். ஏதோ கொடுக்குறேன் நினச்சிக்காதப்பா, வாங்கி கொள்பவனுடைய திருப்தி அவனுடைய முகத்தில் வெளிப்படும் வரை இந்த கொடுப்பவனுக்கு அமைதி கிடையாது. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒருத்தரை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது ஈஸியே கிடையாது. நம்ம சென்ற வாரமே பார்த்தோம். ஏன்னா சுயநலம் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் எல்லாம் இருக்குல்ல, எனக்கு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடெல்லாம் வரும். அப்போ தேவை என்ன என்றது அறிந்து கொடுக்கறது வேற, அவங்களோட பேராசைக்கு தீனி போடுவது வேற. நாம் வந்து ஏமாளிகளாகவும் இருக்கக்கூடாது. நம்முடைய செல்வம் பல பேருக்கும் பயன்பட வேண்டும். யாரோ ஒருத்தவங்களுக்கே போகக்கூடியதில்லை, பலருக்கும் பயன்பட வேண்டும். பயனுள்ள வகையில் அது பயன்பட வேண்டும். பல பேருக்கு கல்வி, பல பேருக்கு மருத்துவ வசதி, பலவிதமான யார் தேவையறிந்து அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர யாரோ ஒருத்தவங்களுடைய பேராசையை, அதாவது இதில் பிளைண்ட் ஃபோல்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது புரியுது. கண்மூடித்தனமாக இப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு செய்யப்படுகின்ற தானங்கள் வந்து கேட்டாங்க நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன், இன்னொருத்தவங்க கேட்கும்போது கொடுக்கறதுக்கு இல்லை, அப்படி இல்லாமல் யாருக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து அந்த தேவைக்கு மேலேயே கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் வந்து அதில் வந்து ஒரு அறிவை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்கிறோம். அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து நிதானமாக தெளிவாக நல்லா செய்யலாம். இதெல்லாம் பெரிய டைம் ஆகாது. அறிவுபூர்வமாக நிதானமாக ஆராய்ச்சி செய்யறதுக்கெல்லாம் நம்ம வந்து இமோஷனலாக சில நேரம் பார்த்தீங்கன்னா யாராவது டக்குன்னு கண்ணில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. வந்து எதுவுமே நம்மளால் வந்து சஸ்டெயினபிளாக தொடர்ச்சியாக பண்ண முடியுமா? நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பை அங்கே ஜென்ரேட் பண்ணுறோம். ஆஹா இவங்க அப்படி கொடுத்துட்டாங்களே, அப்போ அடுத்த தடவை வந்து கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பை அவர்களிடத்தில் நாம் க்ரியேட் பண்ணுறோம். இது உணவு விஷயமாக இருந்தால் பரவாயில்லை, வேறு பெரிய பெரிய உதவிகளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளால் செய்ய முடியலைன்னா வருத்தம் தான் மிஞ்சும். அதனால் இந்த விஷயத்தை ரொம்ப கவனிக்கணும். நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தானம் கொடுக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மேலேயே கொடுக்கணும். அது நம்ம மனசுக்கு தெரியும். அவங்க வந்து இப்போ 20,000 ரூபா ஃபீஸ் கட்டணும்னு கேட்டாங்க, நீங்கள் 21,000 கொடுத்துட்டீங்க, அப்படியே அவங்க திருப்தி அடையலை, வேற ஒன்று கேட்குறாங்கன்னா அது நம்ம ப்ராப்ளமா? அப்போ அவங்க முகத்தில் சிரிப்பு வர வைக்கிறதுக்காக நான் தானம் பண்ணணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு கூட நம்ம வச்சுக்கக்கூடாது.
இங்கே குறள் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அவன் முகத்தை அவன் முகத்தில் நிம்மதியை பார்த்தாதான்ப்பா இவனுக்கு நிம்மதி. அவன் முகத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்குற வரைக்கும் இவனுக்கு கஷ்டம்தான். யாருக்கு? கொடுக்குறவனுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளால் நல்லா கொடுப்போம், தாராளமாக கொடுப்போம், பிசுக்கே இல்லாமல், ஏன்னா கஞ்சத்தனமே இல்லாமல் நல்லா கொடுப்போம். ஆனால் அவர்கள் திருப்தி அடைவார்களா என்பது நம் கையில் இல்லை. இது நடைமுறை வாழ்க்கையில் நம்ம யோசித்து பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தானம் கேட்குறாங்க. ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ கொடுக்க நம்ம தயங்கிறது இல்லை, கொடுப்போம். ஆனால் அந்த பணம் அவங்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ, போதை பழக்கத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க குடும்பத்துக்கு தான் அது போய் சேருதா, உண்மையிலே சாப்பாடு தான் வாங்கி சாப்பிட போகிறாங்களான்னு நிச்சயம் நமக்கு இல்லை. சிக்னலில் நிறைய பேர் நிற்கிறாங்க, யாரோ கேட்குறாங்க. கேட்கும் பொழுது நமக்கு இது இது பண்ணி கேட்குறாங்களா, ஒரு நிஜமாகவே கஷ்டத்தில் கேட்குறாங்களா, இது ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணி கேட்குறாங்களா, நமக்கு ஐடியாவே கிடையாது. சிம்பிள் என்ன அப்படின்னா, உணவு தானம் பண்ணுறோம். அதையே கூட வேண்டான்னு சொல்லி, எனக்கு உணவு வேண்டாம், எனக்கு பணம் தான் வேணும்னு கேட்குற ஆட்கள்லாம் இருக்காங்க. பணமும் கொடுப்போம், உணவும் கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நாம் ஏமாற்றப்படுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வராமல் இல்லை. இதெல்லாம் நம்ம நிறைய நேரம் நம்ம மனசை நம்ம சரியாக வைத்து கொண்டு, இல்லை நான் நல்ல ஒரு இன்டென்ஷனோடு கொடுக்குறேன், நான் நல்ல மனசை சரியாக வச்சுட்டு, அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்க்கணும். உண்மையிலே அவங்க டிசர்விங்கா, ஒருத்தங்க உதவி கேட்டாங்கன்னா பார்த்து அவங்களுக்கு செய்யணும். கொஞ்சம் தாமதிச்சா கூட பரவாயில்ல, ஆனால் டிசர்விங்கா என்று பார்த்து நிறையா செய்யலாம், நன்றாக செய்யலாம். அவங்க நன்றாக அவங்க குடும்பம் வளர்வதை, அந்த குழந்தைங்கள்லாம் படித்து மேலே வரதை நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம், தப்பே கிடையாது. ஆனால் எல்லாத்துலேயுமே எதுலேயும் உணர்ச்சி வசப்படுதல் வேண்டாம், அறிவுபூர்வமாக செய்ய வேண்டும் என்பதும் தெரிகிறது. ஆக இன்னும் ரொம்ப கஷ்டம்தான். கொடுத்துட்டோம், ஆனாலும் அவங்க திருப்தியே இல்லாமல் வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எவ்வளோ நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினச்சேன், இவ்வளோதானா அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அது பெரிய பணம் தான், ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சிருப்போம். யாரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது என்ற ஒரு கசப்பான உண்மையையும் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவ்வளோ ஈஸி கிடையாது. உலகத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்திவிட முடியாது. அடுத்த குறளும் பார்த்தோம். அதாவது மற்றவருடைய பசியை ஆற்றுகின்ற இந்த அன்னதான பிரபு இருக்கானே, இந்த இல்லறத்தான், இவன் மிகப்பெரிய தவ வலிமை வாய்ந்த துறவியை காட்டிலும் சிறந்தவன். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னாரு. பசியை பொறுத்துக்கிற ஆள் பெரிய ஆள் தான் துறவி. ஆனால் அவனை காட்டிலும் பெரியவன் யார்? அந்த பசியை போக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இல்லறத்தான். அப்படின்னா இங்கே உன்னோட கடமை என்னென்னா பசியை போக்கு. இந்த அதிகாரம் முழுக்கமே ஃபோக்கஸ் எதில் தெரியுமா இருக்குது? பெரிய பணம் கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கறது, அதை வாங்கி கொடுக்க, அதில் இல்லை. பசியை அட்ரஸ் பண்ணி தான், அந்த அன்னதானத்தை மனசில் வைத்து கொண்டு தான் இந்த ஈகைங்கிற அதிகாரமே. ஒன்று அன்னதானம், இல்லை சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி நிறைய. அதாவது எங்கேயா சாப்பிட்றதுக்கு ஒரு வழி இருக்கா? நம்ம நினைக்கிறோம் நம்ம ஊரில் வரையே எங்கே திரும்பினாலும் கோவில்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோவில்களோடு சேர்ந்து எத்தனை அறங்கள் நடந்தன. எல்லா கோவில்களிலும் அன்னதானம் நடந்தது. இன்றைக்கி ஏதோ 2 கோவிலில் நடக்குது அப்படி இல்லை. எல்லா கோவில்களிலும் எல்லா இடங்களிலும் அன்னதானம் சிறப்புற்று விளங்கிய தேசம். இன்றைக்கி கூட கர்நாடகத்தில் எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் அங்கே அன்னதானம் 3 வேளையும் நடக்கும். ஏதோ ஒரு விதமாக நமக்கு ஒரு உணவு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி கோவிலுடன் சேர்ந்து அது ஆன்மீகத்துடன் கலந்த ஒரு விஷயமாக இந்த அன்னதானம் என்பது முக்கியமான அறமாக. அப்போ அங்கே வர பக்தர்கள் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. அந்த கோவிலை சுற்றி உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வறியவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு வேளை உணவு கிடச்சிடும். இன்னைக்கு கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கரெக்டாக காலையில் 10-11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ரமணாசிரமத்தில் தினம் அன்னதானம் பண்ணுறாங்க. யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் உண்டு. எல்லா ஆசிரமங்கள்லையும் அன்னதானம் உண்டு. அப்போ யாரும் பசியோடு ஒருத்தர் இறந்தார் அப்படின்னு ஒன்று இருக்குமானா இருக்காது. நம்ம ஊரில் இன்றைக்கும் கடவுள் புண்ணியத்தில், பெரியோர்கள் புண்ணியத்தில் இந்த ஒரு கல்ச்சர், இந்த ஒரு பண்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பசினால் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டது ரொம்ப ரேர் தான். பசிக்க விடுறதில்லை. எப்படியோ இறைவன் எல்லாருக்கும் உணவு இந்த கல்ச்சர்னால் தான் கிடைக்குது. அமெரிக்காவில் பசியோடு ஒருத்தர் இறந்து போவாராக இருக்கும். ஆனால் இந்தியாவில் கோவில்கள் நிறைந்துள்ள ஊர்களில் ஒருவர் பசியால் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா ஒரு வேளையாவது ஒரு சாப்பாடு கிடைக்கும். அதுதான் அந்த கான்செப்டே. கடவுளுக்கு படைத்து ஒரு பிரசாதம் என்று சொல்லி அன்னதானம் வழங்குகின்ற ஒரு அருமையான ஒரு ஏற்பாடு. ஆக அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போய் நம்ம அவங்க டொனேஷன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த இதுக்கு போகும். அது உண்மையிலே வறியவர்களுக்கு தானம் கொடுக்கறதுல அது நம்மளுடைய பங்கும் அதில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம தெருவில் நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க அங்கங்கே உட்காந்துருப்பாங்க. நமக்கு தெரியும், வாரத்தில் ஒரு நாளோ இல்லை தினமுமோ எப்பப்போ முடியுமோ ஏதோ ஒரு உணவு, அந்த உணவை நாம் தயாரிக்கலாம் அல்லது வெளியில் வாங்கி தரலாம். ஏதோ ஒன்று பண்ணி நம்ம கையால் கொண்டு போய் கொடுக்கறது அப்படிங்கிறது பண்ணணுங்கிறது இதிலிருந்து தெரியுது.
திருக்குறள்லே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அன்னதானம் செய்ய வேண்டும், உணவை நாம் வழங்க வேண்டும். அடுத்தது 6வது குறள் படிக்கலாம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அற்றார் அழிபசி தீர்த்தல். அற்றார்னா யாருன்னா பொருள் அற்றவர்கள். பைசாவே இல்லை, அவன்கிட்ட ஒரு 100 ரூபா கூட பணம் இல்லை, கையிலே பணமே இல்லை. அற்றார் பொருள் அற்றார். அழிபசி இந்த அடைமொழின்னு சொல்லுவோம், அதாவது அட்ஜெக்டிவ்ஸ், அதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே வரணும். அழிபசினா என்னென்னா அழிக்கக்கூடிய பசி. எதை? உடல் நலம், மனநலம், அறிவு நலம் அனைத்தையும் அழிக்கக்கூடிய பசி. பசிங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி. நம்ம அடுத்த வேளை உணவுக்கு நிச்சயம் இல்லைன்னா எதையுமே யோசிக்க முடியாது வாழ்க்கையில். அதான் சொல்கிறேனே, அந்த கொஞ்ச நேரம் அதை தியானம் பண்ணணும். அடுத்த வேளை உணவு அதை பற்றி நிச்சயம் இல்லாத போது வாழ்க்கையில் எதை நம்ம எதை பற்றி யோசிக்க முடியும், எதை செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அறிவு நலம், மனநலம், உடல் நலம் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய பசி. அழிபசி தீர்த்தல். அற்றார் அழிபசி தீர்த்தல். பொருள் அற்றவர்களுடைய அவர்களுடைய அனைத்து ஆற்றல்களையும் அழிக்கக்கூடிய பசியை தீர்த்தல் என்பது ஒருவன்னா யாரு? புண்ணியத்தை விரும்புகின்ற ஒருவன். அகுது அந்த மாதிரி அந்த புண்ணியம் என்னது அப்படின்னா, பொருள் பெற்றான் வைப்புழி. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பசியை தீக்கிறான், அழிக்கக்கூடிய அந்த பசியை தீக்கிறான். ஒரு நாள் இல்லை, தினமுமே தீக்கிறான். தொடர்ச்சியாக சாப்பாடு போடுறான்னு வச்சுக்கோமே, தினமும் போய் ஒரு வேளையாவது ஒருத்தருக்கு உணவு கொடுக்குறான், ஒரு 10 பேருக்கு கொடுக்குறான். அந்த மாதிரி ஒரு மனிதரை நாம் கற்பனை செய்வோம். ஒரு மனிதர் இருக்கார், அவர் தினம் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு 10 பொட்டலம் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கங்கே கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஒருவர், அதான் இங்கே இருக்கிற ஒருவன் அந்த மனிதன் அற்றார் அழிபசி தீர்த்தல் அந்த மாதிரி பண்ணுறான் இல்லையா, அந்த புண்ணியம். அகுதுன்னா இந்த இடத்துல அந்த புண்ணியமானது பொருள் பெற்றான் வைப்புழி. இவன் பணத்தை சேர்த்து வச்சுருக்கான் இல்லையா, பொருளை பெற்றவன் வைப்பு உழி. வைப்புழினா பொருளை அழியாவண்ணம் பாதுகாக்கும் இடமாகும். என்ன வார்த்தை பாருங்கள், வைப்புழி. பொருளை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? எல்லாருமே என்ன சொல்கிறோம், பணத்தை சேர்த்து வச்சுக்கோ, பணத்தை கவனமாக இன்வெஸ்ட் பண்ணு. அந்த காலங்களில் பேங்க்கெல்லாம் இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்க, புதையல் மாதிரி தோண்டி பூமியில் புதைச்சி வச்சுருவாங்க. ஒரு மூங்கில் கழிக்குள்ளே கூட காசுகள்லாம், தங்க காசுகள்லாம் போட்டு கையில் எடுத்துகிட்டு போவாங்க. எப்படியோ பொருளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் காலமாக மனித சமூகத்திற்கு இருந்து வருகிறது. பொருளை பாதுகாக்க வேண்டும், நம்மள்ட்ட இருக்கிற பொருளை பத்திரமா வச்சுக்கணும். உண்மைதான், பத்திரமா பேங்க்கில் கொண்டு போய் வைக்கிறோம், அப்புறம் கோல்டாக மாற்றி வைக்கிறோம். எப்படியோ பண்ணி பாதுகாப்பாக நம்மிடம் இருக்கும் பணத்தை பத்திரப்படுத்துகிறோம். இந்த பணம் எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் நம்ம வாழற வரைக்கும் இந்த பணம் நமக்கு பயன்படும். இந்த உலகத்தை விட்டு நாம் கிளம்பிய பிறகு இந்த பணம் நமக்கு பயன்படாது. எப்படி அமெரிக்காவில் போய் லேண்ட் ஆன செகண்ட் நமக்கு இந்தியன் ருப்பி நமக்கு செல்லுபடி ஆகாதோ, அந்த நாட்டுடைய கரன்சியை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணுமோ, அதுபோல் இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமே உள்ள கரன்சி எதுன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பொருள், நம்மள்கிட்ட இருக்கிற பணம், அது லேண்டாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் வாழ்க்கைக்கு பிறகும் அதை எடுத்து செல்ல விரும்பினால், ரொம்ப முக்கியம் இந்த விஷயம், நாம் யார்? இந்த உடல் கிடையாது, இந்த உடலில் வாழ்கின்ற உயிர்கள் நாம். உயிராகிய நமக்கு இந்த உடல் இப்போ கிடச்சிருக்கு, ஒரு வாடகை வீடு மாதிரி. பின்னாடி சொல்ல போகிறேன், இந்த உடல் என்பது ஒரு வாடகை வீடு, சொந்த வீடு கூட கிடையாது. எப்போ வேணாலும் இந்த உடலாகிய கூட்டை விட்டு உயிராகிய பறவை பறந்து விடும் இல்லையா? எல்லாருக்கும் இது தெரியும். வாழ்க்கையின் நிலையாமை புரிய வேண்டும். சரி, நான் இந்த உடலை விட்டு போனதுக்கப்புறமும் இந்த பொருள் எனக்கு பயன்படணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன், என்னுடைய பணம். இந்த பணத்தை, இந்த உடலை விடும் பொழுது இந்த பொருளை நான் விட்டுட்டு தானே போகணும். அறிவாளி என்ன தெரியுமா பண்ணுவான், இந்த பொருளை வேறு கரன்சியாக மாற்றுவான். எப்படி அப்படின்னா, இங்கே நிறைய அன்னதானம் செய்தான் என்று சொன்னால் அவனுடைய புண்ணியம் ஏறிக்கொண்டே போகும். புண்ணியம் தான் கரன்சி. அப்போ மறுபடியும் அவன் ஒரு மனித பிறவி எடுத்தாலும், எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியில் அந்த புண்ணியம் பயன்படும். இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது. புத்திசாலி என்ன பண்ணுறான்னா, அந்த பணத்தை வச்சு புண்ணியத்தை தேடுகிறான், புண்ணியமாக புண்ணிய கரன்சியாக மாற்றி வைக்கிறான். அதுதான் இந்த குறளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம்.
ஒருவன் புண்ணியத்தை விரும்புகின்ற மனிதன் அற்றார் அழிப்பசி தீர்த்தல், பொருள் அற்றவர்களுடைய அழிக்கின்ற அந்த பசியை தீர்க்க கடமைப்பட்டவன் அவன் இருக்கானே. அகுது அந்த புண்ணியமானது பொருள் பெற்றான் வைப்புழி, அந்த பொருளை பெற்றிருக்கான் இல்லையா, அவன் பொருளை அழியாத வண்ணம் பாதுகாக்கிறது. எது அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி அவன் கொடுக்குறான் இல்லையா, இந்த கொடுக்கின்ற செயல். இந்த இடத்துல என்னென்னா அவன் பசியை தீர்க்கிறான் அல்லவா, அந்த செயல், அந்த செயலால் விளைகின்ற புண்ணியம். அந்த புண்ணியம்தான் இவன் பொருளை சேர்த்து வைக்கிற இடம். இவனோட பேங்க் எதுனா புண்ணியங்கிற பேங்க். ரொம்ப ரசமாக ஒரு கதை சொல்வார்கள். அதாவது ஒருத்தன் வீட்டில் எண்ணிட்டு இருக்கானோ 1,45,000, 1,46,000 இப்படி எண்ணிட்டு இருக்கான். இப்போ திருடர்கள்லாம் நினச்சாங்களா, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது போல இருக்குது, நாளைக்கு அவன் வீட்டில் போய் நல்லா கொள்ளை அடிச்சிட வேண்டிதான். ஆனால் இருக்கிறதோ ஒரு குடிசை, குடிசையில் இருந்தால் என்ன ரொம்ப காசு நிறையா வச்சுருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா அங்கே ஒரு பாகவதர் ராமநாமம் எழுதிட்டுருக்கார். 1,45,000 முடிஞ்சது, நாளைக்கு 1,46,000 எழுதிடணும்னு அவர் கவுண்ட் பண்ணுறது ராமநாமத்தை. ராமரத்தனு தனு பாயோ அப்படின்னு பாடுறாரு இல்லையா துளசிதாசர். ராமரத்னம் அதுதான் தனம், அதுதான் செல்வம். ஆக மகான்கள் பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இறை நாமங்களை தான் அவங்க பெரிய செல்வமாக நினைப்பாங்க. இந்த புண்ணியமாகிய செல்வம் சேர்ந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்கலாம். ஒரு வாழ்க்கையில் ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், பணம் இருந்தால் மட்டும் நாம் நிம்மதியாக வாழ்வோம் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். பணம் இருப்பதால் மட்டும் நாம் நிம்மதியாக வாழ்ந்து விடுவோம் என்று சொல்லிவிட முடியாது. பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் புண்ணியம் இருந்தால்தான் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும். புண்ணியம் இருந்தால் பணம் இல்லாவிட்டாலும் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆக புண்ணியங்கிறது இதை காட்டிலும் பெரிய கரன்சின்னு தெரியுதில்ல. ஆக புண்ணியம் அப்படிங்கிறத பெற விரும்பினா நீ என்ன பண்ணணும்னா, அன்னதானம் பண்ணுப்பா, ஒருத்தனோட பசியை போக்கு. அந்த புண்ணியந்தான் உன்னை பிற்காலத்தில் உனக்கு அதுதான் அந்த நீ செல்வத்தை சேமிக்கின்ற இடம். எப்போ இந்த வாழ்க்கைக்கு இல்லை, அடுத்தடுத்து வர பிறவிகளுக்கும் உன்னுடைய பொருளை நீ சேமிக்க விரும்பினால் அன்னதானம் செய். அதுதான் இந்த குறளுடைய உள்ளார்ந்த பொருள். சுவாமிஜி ஒரு குறிப்பு எழுதியிருக்கார். அழியும் தன்மையுடைய செல்வத்தை அழியாமல் பாதுகாப்பதற்கான தெய்வீகத்தன்மை வாய்ந்த வழிமுறை இதன் மூலம் அருளப்பட்டது. இப்படி செல்வம் அழிஞ்சு போகிறது தானே, அதை அழியாமல் மாத்திரமா, இந்த கரன்சியை மாத்திரமா. நம்ம அடுத்த குறள். பாத்தூன் மரி இவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. இந்த குறளில் ஈகை செய்யறவனுடைய அவனுக்கு கிடைக்கின்ற பலனை கூறுகிறார். நான் தானம் பண்ணினா நான் என்கிட்ட இருக்க செல்வம்லாம் குறைஞ்சிடாதா? அதான் சொல்லியாச்சேப்பா, செல்வம்லாம் புண்ணியமாக மாறிடும். இருந்தாலும் எனக்கு வேறு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன பயன் கிடைக்கும்னு தெரியாமல் நம்ம யாருமே எந்த செயல்லையுமே இறங்கிறது இல்லை. கரெக்டு தான். எனக்கு இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி கேட்காம நம்ம எதுவுமே பண்ணுறதில்லை. பிரயோஜனம் அனுத்விஷ்ய மந்தோபி ந பிரவர்த்ததே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. எனக்கு என்ன பயன் கிடைக்கும் என்று தெரியாமல் முட்டாள் கூட ஒரு காரியத்தில் இறங்குவதில்லை. அப்போ இங்கே என்ன பயன் அப்படின்னா, பார்த்து ஊன்னு சொன்னால், பார்த்துனா பகிர்ந்து அளித்து எல்லாருக்கும் கொடுத்து. ஒரே ஒரு சாக்லேட் இருக்குன்னா கூட அதை 8ஆ உடச்சி கொடுக்குற ஆள்லாம் இருக்குது. ஒரு கொய்யாப்பழத்தை 25 பேருக்கு கட் பண்ணி கொடுக்குற ஆள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு ஆளாக மறைச்சு சாப்பிட்றதுங்கிறது அருவருக்கத்தக்கது. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று அப்படின்னு சொன்னார் விருந்தோம்பல்ல. அமுதமே ஆனாலும் நீ வெளியில் விருந்தாளியை உட்கார வச்சுட்டு சாப்பிட்டேன்னா அது விஷம்பா, சாப்பிடாது. எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடும். இந்த தனியாக கவனிக்கிறது, நம்ம குழந்தைய மட்டும் உள்ளே கூப்பிட்டு 2 பிஸ்கெட் கொடுக்கறது, எல்லாருக்கும் வாங்கிட்டு போங்களேன், ஒரு 10 பிஸ்கெட் தான் கொடுங்களேன், எல்லாருக்கும் சாப்பிட்டுமே, அது மனசு வராது. என் பிள்ளைக்கு அப்படின்னு இருக்கும்ல. இப்போ இங்கே என்ன சொல்கிறார், பார்த்து ஊன், பகிர்ந்து அளித்து, எப்பொழுதும் எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்து கொடுக்குறானா. பார்த்துனா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு, ஊன்னா என்ன, உணவை ஏற்கும் மரியவனைனா இந்த பண்பை பழகியவனை எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான். இது ஒரு அழகு. இன்னைக்கு ஒரு துறவியிடம் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஆசிரமத்தில் 3000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம், அவர் தான் இன்சார்ஜ். 3000 பேர் சாப்பிடுவாங்க, இலை போட்டு சாப்பிடுவாங்க, 4 மணி நேரம் பந்தி ஓடும். அப்போ கடைசியில் இந்த துறவிக்கெல்லாம் சாப்பிட உணவே இருக்காதான், தீந்து போயிடுமா.
என்ன சாப்பிடுவாங்கன்னா 2 வாழைப்பழம், ஒரே ஒரு லட்டு பிரசாதம், ஒரு ஜூஸ், அவ்வளோதான். மற்றபடி எல்லா சாப்பாடும் தீர்ந்து போயிடும். ஆனாலும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவங்க கடைசியாக ஏற்றுக்கிற மிச்சம் இருக்கிற சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ புண்ணியம் அது வந்து. பார்த்து ஊன் மறி இவனை, எல்லாருக்கும் கொடுத்த பிறகு இவன் சாப்பிட்றான் இல்லையா, இப்படிப்பட்டவனை, இப்படி பழகியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பசி என்னும் தீப்பிணி, தீப்பிணினா என்னது? நல்லறிவு நல் ஒழுக்கங்களை அழித்து பிறவிதோறும் உடல்களுக்கு துன்பமாகிய கொடு நோய். பசிங்கிற நோய், பசிங்கிறத வியாதிங்கிறாருங்க. தாங்க முடியாத ஒரு வியாதி, கேன்சர் வந்துருச்சு, அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கும், சாக போகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தீப்பிணி எது? பசி. அந்த பசியை போக்குறான் இல்லையா, அவன் பசி எல்லாருக்கும் கொடுக்குறான் இல்லையா, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றான் இல்லையா, அவனுக்கு வந்து அவன் வந்து பசியினால் வருந்தி வாட மாட்டான். அவனுக்கு கிட்ட கூட வராதான், தீண்டல்னா அணுகவே அணுகாதான், அவனுக்கு ஒரு நாள் கூட பசிக்காதான். அதாவது அவன் பசியில் கஷ்டப்பட்டான் அப்படின்னு இருக்காது. என்ன அழகான குரல் பாருங்கள். இவன் என்ன செய்கிறான், எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியாக சாப்பிட்டு பழகியிருக்கான். மறி இவனைன்னா அந்த பண்பை பழகியவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பசி என்று சொல்லக்கூடிய கொடுமையான அந்த நோய் இவனை தீண்டக்கூட செய்யாது. இது நம்ம கண்ணாலே பார்க்கலாம். சாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மனிதருக்கு உணவுக்கு கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை வராது. உணவுக்கு கஷ்டப்படுறதுனா பணம் இல்லாமல் போகிறதில்ல. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, பணம்லாம் இருக்குது, செஞ்சு கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு அம்மா மாதிரி, மனைவி மாதிரி சமைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய வறுமை. நான் நினைக்கிறது உண்டு, இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி நிறைய அந்த ஆன்லைன் ஃபுட் ஆர்டர்லாம் வருது பார்த்தீங்களா, எல்லோரும் வந்து உடனே வீட்டிலேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இது ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கிறோம் இப்போலாம். வீட்டில் நம்ம வந்து ஃபோன் பண்ணி சாப்பாடு வர வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. இதை வந்து ஒரு வளர்ச்சியாக என்னால் பார்க்க முடியல. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு சுடுதண்ணி வைக்க கூட ஆள் இல்லாத வறுமைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம செஞ்சுக்கணும், இல்லை யாரோ ஒருத்தங்க நமக்கு செஞ்சு கொடுக்க இருக்கணும். இது ரெண்டும் இல்லாதது ஒரு வறுமை தானே. பணம் மட்டுமே எப்படி செல்வமாக முடியும்? இப்போ அங்கே வந்து இயலாமை தானே தெரியுது. என்னால் செய்ய முடியல, என் கூடவும் செய்யறதுக்கு ஆள் இல்லை, நான் வாங்கி சாப்பிட்றேன், அதுதானே நிலைமை. அது மாதிரி ஒரு நீடு இருக்க போய் தானே இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து பிக்கப் ஆகுது. நான் வந்து அந்த பிஸ்னஸை குறை சொல்லலை. இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப நன்றாக நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கு. ஆனால் அந்த ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலை வந்து ஏன் வந்து நிறைய பேருக்கு வந்து உணவுக்கான ஒரு சௌகரியம் இல்லை. நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பார்த்திங்கன்னா ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல வீட்டு சாப்பாட்டுக்காக ஏங்குறவங்க எவ்வளோ பேர் உண்டுங்கிறீங்க. எங்கள் வீட்டில் போய் கிராமத்தில் போய் எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ணும், மனைவி கையால் சாப்பிட்ணும். நினச்சி பாருங்கள், அந்த இங்கெல்லாம் நிற்கிறாங்களே, சியாச்சின் மலை சிகரங்கள்லாம் நிற்கிறாங்களே இராணுவ வீரர்கள், எப்போ சாப்பிடுவாங்க? 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சரசன்னு உணவு பொட்டலம் வரும். அதுவும் ஆர்டர் வந்தப்புறம் தான் சாப்பிட முடியும். ஒரு விளம்பரம், அதுவே ரொம்ப மனசுக்கு டச்சிங்காக இருக்கும். அவர் ஃபோன் பண்ணி கேட்பார், ஒரு இராணுவ வீரர் மனைவி கிட்ட சாப்பிட்டியான்னு கேட்பார். இந்த அம்மா திரும்பி கேட்கக்கூட முடியாது. ஏன்னா இவங்க வீட்டில் ஒரு வேளை சாப்பிடும்பொழுது அந்த வீரரை நினைப்பாங்க, அவர் எங்கே இருக்காரோ, எங்கே சண்டை போட்டுட்ருக்காரோ, என்ன பண்ணிட்டுருக்காரோ, சாப்பிட்டாரா இல்லையா தெரியலையே. இந்த மாதிரி எவ்வளோ பேர் வெளியூர்களில் வேலை நிமித்தமாக வேலை பார்க்குறவங்க, வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்க, எத்தனையோ பேர் தொழிலாளர்கள். ஏதாவது கிராமத்துக்கு ஊருக்கு தானே வரோம், நம்ம ஏதாவது ஒரு பண்டிகை சமயத்தில் தான் வராங்க. மிச்ச நேரம்லாம் வெளியூர்களில் தானே சாப்பிட்றாங்க, நல்ல சாப்பாடுக்காக இல்லையா. அந்த மாதிரி ஏங்க மாட்டான். இங்கே என்ன விஷயம்னா, யார் ஒருவன் பிறருடைய பசியை தீர்க்கிறானோ அவனுக்கு நல்ல உணவு கிடைக்கும். அவனை வந்து பசி அண்டவே அண்டாது. அவன் வந்து பசி மட்டும் இல்லை, ஒரு சுயான உணவு கூட கிடைக்கும் அவனுக்கு. அவன் 2 விஷயம் சொல்வார் சுவாமிஜி. அன்னவான் பவதி அன்னாதக பவதி. அன்னவான்னா நிறைய உணவை உடையவனாக இருப்பானா, அன்னாதகனா அதை சாப்பிடக்கூடிய சக்தி உடையவனாக இருப்பானா. இப்போ நான் சொல்கிற நிலைமையெல்லாம் வேறு. இப்போ பாருங்கள், ஒருத்தர் நிறைய பணமும் இருக்குது, செஞ்சு கொடுக்க ஆளும் இருக்காங்க, சுற்றி நல்ல ஒரு 5 சமயக்காரங்க இருக்காங்க. என்ன டிஷ் நீங்கள் கேட்டாலும், எந்த குசைன் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃபுட் என்ன கேட்டாலும் கூட எல்லா உணவும் சமைச்சு தருவாங்க. அருமையான ஒரு டீம் இருக்குது. ஆனால் இந்த மனிதருக்கு தாங்க முடியாத வியாதி, அவரால் ஒரு வேளை உணவு கூட சாப்பிட முடியாது. அப்படி நிலைமையும் பார்க்குறோம்ல. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பசி என்பதே தெரியாமல் அந்தந்த வேலைக்கு அவருக்கு உணவு கிடைக்கும். அவர் எந்த ஊரில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய உணவுக்கு அவர் கஷ்டப்பட மாட்டார். யார்? அன்னதானம் செய்பவர். தன்னிடம் இருப்பதை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்துவிட்டு தான் உண்கிறாரே. பாத்தூன் மறி இவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. ரொம்ப ரேர்ப்பா. அவன் வரவே அரிதுன்னா என்ன, வரவே வராது. அவன் கஷ்டமே படமாட்டான். அவன் உணவுக்காக கஷ்டப்பட்டான். பண கஷ்டம் கூட இல்லைங்க, சூழ்நிலைகளால் கூட கஷ்டப்பட மாட்டான். எங்கேயோ போனால் உணவு கிடச்சிடும். நம்ம வந்து சுவாமி விவேகானந்தரோட வாழ்க்கையில் பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் வந்து
நாட்டுக்காக வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி பரிவ்ராஜகராக நாடு முழுவதும் கையில் பணம் இல்லாமல் தனியாக ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ ஒரு ஊரில் போய் இறங்குறாரு. அங்கே வந்து யாரோ ஒருத்தர் ரொம்ப ஏளனமாக பேசுகிறான். துறவிக்கெல்லாம் என்ன கேடு, ஒழுங்காக சம்பாதிச்சு சாப்பிடாம பிச்சை எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிறான். சுவாமிஜிக்கு ரொம்ப பசி வேறு. அவர் போய் ஒரு இடத்துல பைப்பில் முகம் கழுவிட்டு உட்காந்துருக்கார் ஒரு ஓரமாக. ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ரொம்ப வெயில், பசி. இது போன்ற எத்தனையோ நாட்களை சுவாமிஜி கழித்திருக்கிறார். அது போன்ற ஒரு நாள் அங்கேருந்து குடுகுடுன்னு ஒருத்தர் ஓடி வரான். வந்து பாபாஜி பாபாஜி சாப்பிடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் இலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறுறான். சொல்கிறார், நீங்கள் வேறு யாரையோ தேடி வந்திருக்கீங்க போல இருக்கே, எனக்கு உங்களை தெரியாதேன்னு. இல்லை இல்லை, நீங்கள் தான். நான் இந்த ஊரில் வந்து ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு ராம பக்தன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானம் கொஞ்சம் நேரம் கண் அயர்வேன். அப்படி தூங்கும் பொழுது என்னுடைய கனவில் ராமர் தோன்றி நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷனில் உங்களை காமிச்சு இது மாதிரி ஒரு சாது அமர்ந்திருக்கிறார், அவருக்கு போய் சாப்பாடு போடுன்னு சொன்னார். ஏதோ கனவுன்னு சொல்லிட்டு புரண்டு படுத்துட்டேன். என்ன நான் சொன்னால் கேட்க மாட்டியா, எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராமர் என்னை விரட்டினார். நான் உடனே உணவெல்லாம் தயாரிச்சுட்டு உங்களை பார்க்க ஓடி வந்திருக்கேன். அப்போது அருளாளர்கள் வாழ்க்கையில் இது மாதிரி தெய்வம் வந்து தேடி தேடி வந்து உணவு தரும். இது மாதிரி எத்தனையோ சம்பவங்களை நாம் கேட்டிருப்போம். மகான்கள் அருளாளர்கள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஒரு இல்லறத்தான் கூட மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இவன் சாப்பிடுவான், அதுதான் இவன் தர்மம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா எல்லாரும் சாப்பிட்ட பிறகு கடைசியாக ஈவன் அங்கே வேலை செய்கிறவங்களாம் சாப்பிட்ட பிறகு தான் அந்த கணவனும் மனைவியும் சாப்பிட வேண்டும்னே சொல்லியிருக்கு. மனுஸ்மிருதியிலலாம் அப்படி தான் போட்டிருக்கு. எல்லாரும் குழந்தைகள், வீட்டிற்கு புதிதாக திருமணமாகி வந்தவர்கள், அப்புறம் வேலை செய்பவர்கள், அத்தனை விதமான விருந்தினர்களும் எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் மிச்சம், அதுக்கு தான் யக்ஞ சேஷம்னு பேர், மீதி உள்ளது அதைத்தான் கணவனும் மனைவியுமாக உண்பார்கள். அப்படி உண்கின்ற கணவனுக்கும் மனைவிக்கும் என்னென்னா ஒரு நாள் கூட வாழ்க்கையில் பசிங்கிறது அவங்கள டச் கூட பண்ணாது. பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அடுத்த குறள், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர். வன்கணவர்ங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இரக்கமற்றவர்னு அர்த்தம். தாம் உடைமை, தன்னுடைய பொருளை வைத்துன்னு சொன்னால் யாருக்கும் கொடுக்க மாட்டான். பிறருக்கு வழங்காமல் பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கணும்னு அப்படியே பொத்தி 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 வைக்கிறான். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க சில பேர். தன்னுடைய சொந்த குழந்தைங்களுக்கு கூட, நமக்கு தான் வயசாகிடுச்சு, நமக்கு 70 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் வந்து இருக்கிற சொத்தெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு பிரித்து கொடுக்கலான்னு கூட மனசு வராது. ஆவியை விட்டாலும் சாவியை விடேன் அப்படிம்பார் சுவாமிஜி. கல்லறை செல்லும் வரை சில்லறை தேவை. ஒரு அம்மா சொன்னாங்க, எதுக்கு கொடுக்கணும் நம்ம நகையெல்லாம், எதுக்கு நம்ம கொடுக்கணும், மகள்களுக்கு மருமகள்களுக்கெல்லாம் எதுக்கு பிரித்து கொடுக்கணும், நம்ம இறந்தப்புறம் அவங்க தானே எடுத்துக்க போகிறாங்க, நம்ம ஒன்றும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களா அப்போ எடுத்துக்கிட்டோம். என்னென்னா சாகிற வரைக்கும் நானே அனுபவித்து விட்டு சாவேன், வைத்து வச்சுப்பேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். தாம் உடைமை வைத்து இழக்கும். இழக்கும் நான் எப்படி இருந்தாலும் இழக்க போகிறாங்க. எப்படி இழக்க போகிறாங்கன்னா, ஒன்று திருட வந்து தூக்கிட்டு போவான், கல்வரால், காலத்தால் நம்ம போயிடுவோம், அந்த நகையெல்லாம் பத்திரமா கல்லுக்கெல்லாம் அப்படியே இருக்கும், இந்த அம்மா போயிடுவாங்க. அப்புறம் உடல் மறைவால், காலத்தால், எப்படியோ போகும் இல்லையா, இருக்கிற பொருள் அழியறதுக்கு என்ன இதுவாக சொல்லணும். தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் அப்படின்னா தன்னுடைய பொருளை பத்திரமாக வைத்து கொண்டு பிறருக்கு வழங்காமல் அதை முடிவில் இழக்கின்ற அந்த இரக்கமற்றவர். என்ன சொல்கிறது அவங்கள பற்றி? பரிதாபப்படுறார் திருவள்ளுவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல். ஈத்து உவக்கும், பொருளை பெறுபவர் அடையும் மகிழ்வை கண்டு அனுபவிக்கும் இன்பம். அந்த இன்பத்தை அறியார்கொல், தெரிஞ்சு கொள்ளக்கூடாதா? இந்த இன்பங்கள்லேயே வாழ்க்கையில் எத்தனையோ விதமான இன்பங்கள் இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இன்பமாக இருக்கும், ஒரு நல்ல படம் பார்த்தா இன்பமாக இருக்கும், நண்பர்களோடு சேர்ந்து கலந்து உரையாடி நல்ல ஹாஸ்யமாக பேசி சிரித்தால், மனதிற்கு பிடித்தவர்களோடு பேசி கொண்டிருந்தால் இன்பமாக இருக்கும். பலவிதமான லேயர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்குது இல்லையா, விதவிதமாக இருக்குது. சாப்பிடும்போது ஒரு இன்பம் இருக்குது, நல்ல இசையை கேட்கும்போது ஒரு இன்பம் இருக்குது, இதெல்லாம் புலன் இன்பம். நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு இன்பம் இருக்குது, வித்யானந்தம்னு பேர். நல்ல சாஸ்திர விஷயங்கள், உயர்ந்த கருத்துக்கள்லாம் நமக்கு புரியும் பொழுது மனசில் ஒரு ஒரு சந்தோஷம் வரும். அது ஒரு உயர்ந்த தெளிவான ஒரு ஆனந்தம். இப்படி விதவிதமான ஆனந்தங்கள்லாம் இருக்குது. இது என்ன ஆனந்தம் அப்படின்னா, ஈத்துவக்கும் இன்பம், பொருளை கொடுத்து அதனால் கிடைக்கக்கூடிய மன மகிழ்ச்சி, மன மலர்ச்சி. கொடுத்து பார்த்தா தானே தெரியும்.
நம்ம யாரோ ஒருத்தங்க பசியில் நாங்கள் நிறைய நம்ம யூடியூப்பில் இப்போ வீடியோஸ்லாம் பார்க்குறோம். அது மாதிரி ஒரு அம்மா போகிறாங்க, ரோட்டில் ஒரு அம்மாவும் 2 குழந்தைங்களும் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு அழகாக இலை போட்டு சாப்பாடெலாம் போட்டு அவங்க சாப்பிட முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க 3 பேருக்கும் செருப்பு கொடுத்துட்டு தலைக்கு ஒரு 100 ரூபா பணமும் கொடுத்துட்டு அவங்க ஸ்மைல் பண்ணுறாங்க. அது ஒரு அழகு, ஈத்துவக்கும் இன்பம். இப்போ இதை நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? நம்ம கொடுக்குறோம், நம்ம வந்து நம்ம சாப்பிடக்கூட இல்லை, நமக்கு வந்து நம்ம சாப்பிட உட்காரும் பொழுது சாப்பாடு தீர்ந்து விட்டது. ஆனாலும் வந்து நம்ம வந்து உணவு பரிமாறியிருக்கோம். எவ்வளோ பேருக்குனா ஒரு 200 பேருக்கு பெரிய பந்தி நடக்குது. நம்ம கையால் அன்னம் எடுத்து போடுறோம். இப்போ பசியோடு நிறைய பேர் சாப்பிட்றாங்க. அது நிறைய வறியவர்கள் இருக்காங்க, யாரோ இருக்காங்க வந்து சாப்பிட்றாங்க. நம்ம நல்லா அள்ளி நம்ம பரிமாறுறோம். நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். அவங்க சாப்பிட்டுட்டு போன பிறகு நமக்கு உணவு இல்லை என்றால் கூட அந்த பரிமாறின அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கும் மனசுக்கு. ஈத்துவக்கும் இன்பம். இத்தனைக்கும் நம்ம அது அங்கே வந்து பணம்லாம் கட்டியிருக்க மாட்டோம். பண விஷயமே இல்லை. அது வந்து நம்ம பரிமாற தான் செஞ்சுருப்போம். பரிமாறினாலே அவ்வளவு சந்தோஷம். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள். அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த ரிலீஃப் அவங்க அனுபவிக்கலையே. திருப்பி வாழ்க்கையில் வந்து சந்தோஷம்னா வேர்ல்டு டூர் போகிறது, நல்லா ஊரை சுற்றுறது, கண்டது மேனிக்கு சாப்பிட்றது, அந்த இன்பம்லாம் என்ன இன்பம்? நீங்கள் நினச்சி பாருங்கள். நிறைய இன்பம் கடைசியில் நமக்கு துன்பமாக தான் முடியும். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், அதெல்லாம் இன்பமே இல்லை, துன்பம். எனக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும், நான் ஒரு நாளைக்கு 10 குலாப் ஜாமுன் சாப்பிடுவேன், வாக்லாம் போக மாட்டேன், ஏன் மனசு சொல்கிறபடி என்ஜாய் பண்ணுவேன், ஏன் சௌரியத்துக்கு வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் மருத்துவமனையின் கதவுகளை தட்டுகிறார்களா இல்லையா? எவ்வளோ பணம் இருக்கட்டும், கடைசியில் எங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க? டெஸ்ட்டுக்கு, டாக்டருக்கு, மருத்துவ செலவு இல்லையா? இப்போ உடம்பை சரியாக கவனிக்கிறது தேக தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. உடலை நன்றாக வைத்துக்கொள்வதற்கு தேக தர்மம்னு பேர். ஒரு அளவு தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஒரு அளவு தான், ஒரு லட்டு தான் சாப்பிட முடியும். அது கூட எப்பயோ ஒரு தான் சாப்பிட முடியும். தினம் அந்த ஸ்வீட் சாப்பிட்றது, தினம் வந்து மனசு போனபடி ஜங்கு சாப்பிட்றது, அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கிறதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அறிவீனமான செயல்கள். உண்மையிலே நம்ம உடம்பு மேலே நம்ம அக்கறை இருந்ததுன்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரி இருப்போம், பொறுப்புணர்வோடு இருப்போம். உடலையும் உள்ளத்தையும் சரியானபடி வைத்துக்கொண்டு அதற்குரிய ஆகாரங்களை கொடுப்போம் இல்லையா? ஆக அதால் அனுபவிக்கிற இன்பம்லாம் ஒரு இன்பமே கிடையாது. நம்ம இன்பம்னு பேர் வச்சுருக்கோம். ஆனால் உண்மையான இன்பம் என்னென்னா ஈத்துவக்கும் இன்பம். ஒருத்தங்களுக்கு கொடுக்குறோம், ஈத்து உவக்கும்னா மனசு சந்தோஷப்படுது. ஒருத்தங்களோட கஷ்டத்தை யாரோ நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி உலகத்தில் சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் ஒருத்தங்களுக்கு சாரி கொடுங்க, நிச்சயமாக அவங்க முகம் சந்தோஷப்படும். ஒரு மலர்ச்சி தெரியும். ஒரு உணவு கொடுத்தாலோ ஒரு பணம் கொடுத்தாலோ உதவியை பெறுபவர் பெறுகின்ற மகிழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் உலகத்தில். வந்து ஈத்துவக்கும், நம்ம கொடுத்ததுனால ஏதோ அவங்களுக்கு ஒரு உதவி கிடைத்தது, ஏதோ ஒரு நல்லது நடந்தது அப்படிங்கிற இன்பத்தை தெரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் பூட்டி வச்சு. நிறைய பேருக்கு என்னென்னா, நம்ம சமூகங்களில் ஒரு 40-50 வருஷம் முன்னாடி சரியான வறுமை இல்லையா? எல்லார் குடும்பங்களுமே வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கீழ்நிலையிலேருந்து தான் இப்போ மேலே வந்திருக்கும். அதனால அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக பணத்தை அப்படியே செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் செலவழிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய வந்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தானங்கள்லாம் கொடுக்கறது இல்லை. அப்படியே அந்த ஏரியாவை கட் பண்ணிடுறாங்க. நிறைய என்ஜாய் பண்ணுறாங்க, நிறைய சேமிக்கிறாங்க. ஆனால் தானம் கொடுக்கறது உடைய ப்ரப்போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நம்ம யோசித்து பார்த்தா தான் நமக்கு விளங்கும். நம்மளுடைய சம்பாத்தியத்தில் எத்தனை % நம்ம வந்து மனசார யோசித்து தானத்துக்காக வச்சுருக்கோம், எத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம், எத்தனை ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக இருக்கணும். அது சும்மா நம்ம வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு நான் 100 ரூபா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. 6ல் 1 பங்கு அப்படின்னு சொல்கிறார் மகா பெரியவர் தெய்வத்தின் குரலில். நம்ம சம்பளம் எவ்வளோன்னா 6ல் 1 பங்கை வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். ஒழுங்காக வரி கட்டுறது, இது எல்லாமே அதில் தான் வரும். இப்போ ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள். இவனுக்கு தெரியலையா, இவன் வந்து சரியான இவனாக இருக்கானே, வந்து கடைசியில் வந்து சொத்தெல்லாம் அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்களே, புதையலை பூதம் காக்கிற மாதிரி. சில பேர்லாம் வீட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக வச்சுருப்பாங்க. அவங்களோட பொருள், அவங்களோட சாமான், அவங்களோட யாரும் டச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களாலையும் அனுபவிக்க முடியாது. அதனால தான் சுவாமிஜி சொல்வார், இவன் தான் உண்மையிலே பெரிய தானசீலன். யார்? இந்த கருமி. ஏன்னா இவனும் அனுபவிக்க மாட்டான், மற்றவனுக்கும் கொடுக்க மாட்டான். இவன் போன பிறகு அது அப்படியே புதுசாக இருக்குமா, யாரோ ஒருத்தன் வந்து யூஸ் பண்ணிட்டு போவான். ஆக என்னத்துக்கு இந்த மாதிரி? அவனுக்கு ஏன் இந்த சந்தோஷம் தெரியல? வாழ்க்கையில் இந்த இன்பம் நமக்கு தெரிய வேண்டாமா? கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சி நமக்கு தெரிய வேண்டாமா? கொடுக்கறதுனால என்ன நன்மை விளையும்னு யோசிச்சு பார்த்தா நம்ம மனசுக்கு வந்து தூய்மை வரும். மனசில் வந்து நம்ம ஏதாவது பாவங்கள் செஞ்சுருந்தா அதெல்லாம் போகும், புண்ணியங்கள் வளரும், மனசில் வந்து தெளிவு உண்டாகும், பயங்கள்லாம் நீங்கும். அதே மாதிரி மனசுக்கு ஒரு அமைதி. நமக்கு உண்மையிலே நம்ம எல்லாரும் விரும்புகிறது என்னதுன்னா மன அமைதி தான். ஏன்னா ஒன்றுமே வேண்டாம் நமக்கு.
பொருள், அது இது உறவு எல்லாத்தையும் தாண்டின விஷயம் என்னென்னா மன அமைதி. இது எல்லாத்தையும் மூலமாக அதை தான் தேடுறோம். உறவில் நாம் தேடுவதும் மன அமைதியைத்தான், பொருளில் நாம் தேடுவதும் மன அமைதியைத்தான். அந்த உண்மையான மன அமைதி நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நம்ம கொடுத்து பழக வேண்டும், தானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். ஏன்னா தர்மங்களில் சிறந்தது தானம். அதனால் தானம் செய்யணும். அடுத்தது 229வது குறள். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். நிரப்பியனா பொருள் குறைந்து விடாமல் மேலும் மேலும் பொருளை சேர்க்க விரும்பி. நிரப்பியனா எப்படியாவது ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். நிரப்பியனா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? 7 ஜாடி தங்கம் கதை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தனுக்கு ஒரு பூதத்துலேருந்து 7 ஜாடி கிடைக்கும், 7 ஜாடி தங்கம் கிடைக்கும். அதில் 6 ஜாடி முழுவதும் இருக்கும், 7வது ஜாடி முக்கால் தான் ரொம்ப இருக்கும், கால் பகுதியில் பொன் இருக்காது. தங்கத்தால் நிரம்பிய ஜாடிகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அவன் என்ன செய்வானா, அந்த 7வது ஜாடியை ஃபில் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவான். ஏன்னா நிறைவு இல்லையே, இது ஃபுல்லாக இருந்தால் தானே. ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது, எத்தனை கோடி வந்தாலும் இந்த ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? என்ன ஆகும், அதுக்கு என்ன ஆகும், இதுக்கு என்ன ஆகும், பணமே இல்லாமல் அவன் பிளாட்ஃபார்மில் ஜாலியாக படுத்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான். இவ்வளோ பணம் வச்சுட்டு முகத்தில் அப்படி ஒரு இறுக்கம், அப்படி ஒரு பயம், அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன் அப்படின்னா நிரப்பிய போராது போராது போராது. இங்கே 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா உள்ளே வந்தாகணும். அந்த மாதிரி எல்லா நேரமும் ஒரு கால்குலேஷனில் பார்த்து 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 நிரப்பணும் மேலே 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 மேலே. என்ன இப்போ ஆட்டிடியூட்னா, பையனுக்கு சேர்க்கணும், பேரனுக்கு சேர்க்கணும், கொள்ளு பேரனுக்கு சேர்க்கணும், 10 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் நம்ம கல்ச்சரே கிடையாது. சேர்த்து வைப்பாங்க, அந்த காலத்தில் வரும். ஆனால் அதை தாண்டிலாம் அதிகமாக பல மடங்கு தானம் செய்தார்கள், சமூகத்திற்கு வாரி வாரி வழங்கினார்கள். எவ்வளவு இருந்தாலும் அதை திரும்பி சமூகத்திற்கே வழங்க வேண்டும். நிறையா இருந்ததுன்னா நிறையா கொடுப்போமே அப்படின்னு நினைப்பாங்க, நல்லா பண்ணுவோமே. அதனால தான் நம்மளோட வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு. எப்படின்னா இப்போ கிராமத்தில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல்வந்தர் இருக்காருன்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும். கோயில் திருவிழாக்களில் மண்டகப்படின்னு இருக்கும், அவர்களுடைய செலவுன்னு ஒன்று இருக்கும், அவர்களுடைய அன்னதானம்னு ஒன்று இருக்கும், அவர்கள் கொடுக்க வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கும். அதனால செல்வம் யார்கிட்டையும் தேங்க விட மாட்டாங்க. அந்த காலத்துடைய அழகான கல்ச்சர் அது. சுவாமிஜி சொல்வார், சென்று கொண்டே இருப்பது செல்வம் அல்ல, சென்று கொண்டே இருக்க வேண்டியது செல்வம். எப்படி தேங்கினால் நீர் நாருமோ, இப்படி சாக்கடையாகுமோ, அதே மாதிரி செல்வமும் தேங்கக்கூடாது, சென்று கொண்டே இருக்க வேண்டும். வரும், நீங்கள் கொடுக்க 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 அதிகமாக வரும் செல்வம். அதுதான் செல்வத்தின் சூக்ஷ்மம். எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்மக்கிட்ட வரும் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஒரு முறை எனக்கு நினைவு இருக்கிறது, சுவாமிஜி, அடியனுடைய குருநாதர் ஓங்காரானந்த சுவாமிஜி ஆசிரமத்தில் அவருக்கு நாவல் பழங்கள் பறிச்சிருந்தோம். ஒரு மரம் இருக்குது, இந்த பழங்கள்லாம் பறித்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அவர் எனக்கு வேண்டாம், பாடசாலை குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி மத்தியான நேரத்தில் கோவிலில் உட்காந்துருந்தாங்க, என்னை கூப்பிட்டு விட்டாங்க. நான் என்னமோ ஏதோன்னு அவசரமாக போய் நிற்கிறேன். இப்படி கண்ணாலே காட்டுறாங்க, அங்கே தட்டு முன்னாடி நாவல் பழங்கள் யாரோ கொண்டு வச்சுருக்காங்க. பொதுவாக சுவாமிகளெல்லாம் பார்க்க வரவங்க ஆப்பிள், வாழைப்பழம், அது மாதிரி தானே. நாவல் பழங்கள் கொண்டு வரது கொஞ்சம் அரிதான விஷயம் தானே. யாரோ ஒரு பக்தர் ரொம்ப சுவாமிஜி மேலே ரொம்ப அன்போட நாவல் பழங்களை கொண்டு வந்திருக்கார். அதை காமிச்சு சுவாமிஜி சொன்னாங்க, கொடுத்தா வரும், ஆனால் அதை நினச்சிட்டு கொடுக்கக்கூடாது. என்ன வார்த்தை பாருங்கள், கொடுத்தா வரும். நம்மளும் என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு குறைவு வராது அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக கொடுக்கணும். ஈத்துவக்கும் இன்பம். இங்கே எப்படிப்பட்ட ஆளை பற்றி சொல்கிறாரு, நிரப்பிய பொருளை சேர்க்க விரும்பி தாமே தமியர் உணல். தானே சாப்பிடுவானோ, பொருள் அற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்காமல் தான் மட்டுமே. மிஞ்சி போனால் என் ஹஸ்பண்டு, என் குழந்தை, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, இவங்க 2 பேர் சாப்பிட்லாம். ஈவன் தம்பி, நாத்தனார், அந்த மாதிரி யாரும் வந்தால் கூட முகம் திருண்டு ஆகிடும். அப்படிலாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அப்புறம் தானே வறியவர்களுக்கு கொடுக்கறது. தாமே தமியர் உணல். அந்த மாதிரி தானே வச்சுட்டு தின்றானே, அனுபவிக்கிறானே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? இரத்தலின் மன்ற இன்னாது. இரத்தலின்னா ஒருத்தட்ட போய் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு பிச்சை கேட்கறது. இரத்தல்னு சொன்னால் பிச்சை. பிறரிடம் சென்று ஏதேனும் ஒன்றை கெஞ்சி கேட்டு பெறுவதை காட்டிலும் மன்ற இன்னாது உறுதியாக துன்பம் தருவதாகும். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், ரொம்ப புத்திசாலியாக வீட்டில் கதவையெல்லாம் சாத்திட்டு அப்பாடா நம்ம மட்டும்தான் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றோம். திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நிரப்பிய தாமே தமியர் உணல். நீ இது மாதிரி தனியாக உட்காந்து யாருக்கும் கொடுக்காம, ஒரு காக்காக்கி கூட சாதம் போடாமல், நீ யாருக்கும் உணவு கொடுக்காம
நீ சாப்பிட்ற பற்றியா, இது எப்படி தெரியுமா, பிச்சை கேட்கறத விட இது ரொம்ப துன்பகரமானது என்பது திருவள்ளுவரின் அபிப்பிராயம். அதனால தான் அந்த காலங்களெல்லாம் வந்து ஒரு விருந்தாளிக்கு உணவிடாமல் சாப்பிட மாட்டாங்க. நம்ம பார்த்துருக்கோம், இளையான்குடி மாரநாயனார் புராணத்தில் ரொம்ப அழகாக வரும், எப்படி அன்னதானம், அதாவது தனக்கு அடுத்த வேளை உணவு இல்லாட்டி கூட சிவனடியாருக்கு உணவு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு நாயன்மார். அதே மாதிரி நம்மளோட இதில் என்னென்னா, ஒருத்தங்க வராங்க, அப்போ ஒரு விருந்தாளிக்கு உணவு கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. இந்த காலத்தில் வாசலில் போய் நின்று கூப்பிடுவாங்களாம், யாராவது இருக்கீங்களா, இன்றைக்கி யார் விருந்தாளி, யார் விருந்தாலும் பார்த்து யாரோ ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டுருவாங்க. அந்த விருந்தாளிக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இவங்க சாப்பிடுவாங்க. அந்த விருந்தாளி வந்து பணக்காரராக தான் இருக்கணும் அவசியம் இல்லை, அவர் ஒரு வழி போக்கராக இருக்கலாம், அவர் ரொம்ப ஏழையாக இருக்கலாம், அவர் பிச்சைக்காரராக கூட இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு உணவு கொடுக்கணும். ஒருத்தருக்கு சாப்பாடு போடாமல் சாப்பிட்றதில்லை என்ற உயர்ந்த விரதத்தை கொண்டவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள் என்பதற்கு எண்ணற்ற சான்றுகள் உள்ளன. ஆக இங்கே வந்து நிரப்பிய தான் கொடுத்தா குறைஞ்சிருமே, இவனுக்கு பயம் என்ன, கொடுத்தா குறைஞ்சிருமே என்று நினைத்து கொண்டே தாமே தமியர் உடல் வந்து இவன் பிச்சை எடுக்கிறத விட கேவலமானது, துன்பகரமானது, இரத்தலின் மன்ற இன்னாதுன்னா கண்டிப்பாக அவனுக்கு துன்பம் வரப்போகுது, பின்னாடி இவன் வறுமை கொண்டு கஷ்டப்பட போகிறான், புண்ணியத்தை சேர்க்கலை இல்லையா, பணம் இருந்தும் இவன் வந்து தானம் பண்ணாமல் இருக்கானே, உணவு கொடுக்காமல் இருக்கானே, தானே வச்சுட்டு சாப்பிட்றானே, இவன் வந்து பின்னாடி துன்பப்பட போகிறான். இவனுக்கு உறுதியாக இது துன்பம். எப்படி பிச்சை எடுக்கிறத காட்டிலும் யார்கிட்டயோ போய் பிச்சை கேட்கறது எவ்வளோ பெரிய துன்பம், அதை விட பெரிய துன்பம் இவனுக்கு வரப்போகுதான். இது துன்பகரமானது, இதுவே வரப்போகுதில்லை, இதுவே துன்பகரமானதுங்கிறார் திருவள்ளுவர். என்னப்பா இவ்வளோ வச்சுருக்க, கொடுக்கக்கூடாதா? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஆனால் குட்டினோடு கொடுப்பாங்க. கொடுங்களேன் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வந்து நானும் அனுபவிக்க மாட்டேன், யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். அப்படி ஒரு உயர்ந்த குணம் சில பேருக்கு. அடுத்த குறள், சாதலின் இன்னாதது இல்லை இனிததுவும் ஈதல் ஏயாக்கடை. சாதலின் இன்னாதது இல்லை, சிம்பிளாக புரியும். மரணத்தை போன்று துன்பம் தருவது எதுவும் இல்லை. வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள்லேயே பெரிய கஷ்டம், பயங்கள்லேயே பெரிய பயம் எதுனா மரண பயம். மரணம் என்பது போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப பெரிய வர்ணனைகள்லாம் இருக்குது. நாக்கு இழுத்துக்கும், பேச வராது, நம்முடைய கடந்த காலம்லாம் அப்படியே சினிமா மாதிரி ஓடும். அந்த நேரம் வந்து நம்மளால் கடவுளை நினைக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். உடம்புல வந்து எங்கே பார்த்தாலும் வந்து வலி, தாங்க முடியாத வலி. அந்த ஒரு வாயு கிளம்பும் இல்லையா, அப்போ கிளம்பும் பொழுது ரொம்ப அந்த பிராணன் கிளம்பும் பொழுது உடம்பு முழுக்க முறுக்கி போடுற மாதிரி வலிக்கும். உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் எப்படி இருக்கும் அந்த வலிங்கிறதெல்லாம் நல்லா வர்ணிச்சிருக்காங்க. சாதலின் இன்னாதது இல்லை, மரணத்தை போன்று துன்பம் தருவது வேறு எதுவும் இல்லை, அதுவும் அவ்வாறு இறப்பதும் ஈதல் ஏயா கடை இனிது. அந்த மரணம் கூட இனிமையானது. எப்போ தெரியுமா, பொருள் வழங்க முடியலையே, பொருளற்றவர்களுக்கு வேண்டிய பொருளை வழங்க இயலாத போது, இயையா கடை அப்படின்னா கொடுக்க முடியாத போது, நான் அப்படிப்பட்ட வறுமை ஆகிட்டேன், என்கிட்ட ஒருத்த வந்து கேட்குறான் கொடுக்க முடியல அப்படின்னும் போது அதை விட நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் திருவள்ளுவர் இங்கே சொல்கிறார். ஈதலின் ஏயா கடை இனிது. அந்த மரணம் கூட ஒருத்தங்களுக்கு பொருளை கொடுக்க முடியாத போது இனிமை தருவதாகும். எந்த அளவுக்கு சொல்கிறார் பாருங்க. முதல்ல என்ன சொன்னார், நிரப்பிய அந்த குறளில் வந்து பிச்சை எடுக்கிறத விட ரொம்ப ரொம்ப துன்பகரமானது எது, நீ தனியாக வச்சுட்டு தின்றதுன்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாரு, சாதலின் இன்னாதது இல்லை, மரணத்தை போன்று துன்பம் தருவது வேறு இல்லை, அதுவும் கூட மரணம் கூட இனிமையானது. எப்போ தெரியுமா, ஒருத்தர் கேட்கும்போது கொடுக்க முடியாத ஒரு நிலை வருது இல்லை, நான் கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு நான் செத்துடுறேன். ஏன்னா நாடி நரம்புகள் எல்லாம் அந்த ஈகை அப்படிங்கிற குணம் வந்து ஊறி இருக்குது. இது ஏதோ வந்து ஒரு யாரோ சொல்லி கொடுத்து புஸ்தகம் படித்து வர விஷயம் இல்லை, இது ரத்தத்தில் ஊறிய விஷயம். தாய் தந்தையர் வந்து குழந்தைக்கு சொல்லி சொல்லி நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய இரத்த நாளங்களில் ஊறிய விஷயம் இது. அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஆத்மார்த்தமாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா கொடுத்தே ஆகணும். அது ஒரு விரதம் மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இதெல்லாம் படித்தோன்னா அவங்க இது ஏதோ ஒரு பெரிய விரதம் மாதிரி வச்சுருக்காங்க. சிவனடியார்களுக்கு சேவை செய்யணும், அவங்களுக்கு உணவு தரல நான் இறந்து போகிறேன், அந்த எக்ஸ்ட்ரீம்க்கு ஏன் போகிறாங்கன்னா அந்த வேல்யூவை வந்து அவ்வளோ பெரிய விஷயமாக நினைக்கிறாங்க. அதனோட பசியை போக்க முடியல, நான் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன், நான் சாகுறேன், அந்த மாதிரி மனப்பான்மை எப்பேற்பட்ட உயர்ந்த விஷயம் அது வந்து. அது மாதிரி ஒரு உன்னை கடைப்பிடிச்சா எவ்வளோ உணர்வு பூர்வமாக அதை கடைப்பிடிக்கிறார்கள். உணவை காட்டிலும் உன்னதமானது உணர்வு இல்லையா, அவ்வளவு அழகாக பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கடவுளே வந்து சாப்பிட்ற மாதிரி நினச்சி சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறுறது அப்படி தானே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து. ஆக இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
மரணத்தை காட்டிலும் துன்பம் தரக்கூடியது எதுனா ஒருத்தருக்கு இல்லை, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு நிலை வருது பார்த்தீங்களா, அதுதான் மரணத்தை காட்டிலும் கொடியது அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். ஆக இந்த ஈகை அதிகாரம் முழுக்க நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன கடைப்பிடிக்கணும்னு கேட்டால், கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால் இயன்ற உணவை வழங்க வேண்டும். அதான் முதல் விஷயம். உணவு வழங்கணும், தேவை அறிந்து வழங்கணும். அதுக்கப்புறம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வழங்கணும். அப்படி வழங்கினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு பிற்காலங்களில் இது புண்ணியமாக மாறும். இதுதான் பொருளை சேமித்து வைக்கின்ற இடம். பொருள் வைப்புகி அப்படின்னு போட்டார் இல்லையா, பொருளை சேமித்து வைக்கின்ற இடம். அது மட்டுமல்ல, இது போன்று வழங்குபவனை வறுமை தீண்டாது, பசி தீண்டாது. வறுமை தீண்டாது என்பதை விட பசி பிணி இவனை தீண்டாது. இவன் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான், எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணியிருக்கான், வாழ்நாள் முழுக்க இவன் அன்னதானம் பண்ணியிருக்கான்னு சொன்னால் அவன் பசினால் கஷ்டப்பட மாட்டான். ஐயோ எனக்கு பசிக்குதே கொடுங்களேன் அப்படின்னு கேட்குற நிலை அவனுக்கு வராது. தானே வச்சுட்டு சாப்பிட்றானே, அவனுக்கு அந்த ஈத்துவக்கும் இன்பம் தெரியலையே, பாவம் அப்படின்னு பரிதாபப்படுறாரு திருவள்ளுவர். இந்த கொடுக்கறதுனால வர மன மகிழ்ச்சியை நம்ம அனுபவித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். சிலதெல்லாம் புஸ்தகம் படித்து தெரிஞ்சுக்க முடியாது, கொடுத்து பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தடவை என்னை ஏதோ ஒரு விரதம் பண்ணிடணும். அப்போ ஒரு 10 பேருக்கு உணவு போடணும், உணவு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது அந்த விரதத்தில். ரொம்ப கஷ்டமாக இருக்கே. அது ஒரு சமயம், ரொம்ப வருஷம் முன்னாடி. இந்த ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டு விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதை பண்ணி கொண்டு போய் கொடுத்தா அவங்க வாங்கிட்டு போகிறாங்கல்ல, கையில் 5 நிமிஷத்துக்குள்ளே கடன்னு பொட்டலெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு இல்லை, அடுத்த வாட்டி மறுபடியும் பண்ணணும்னு உற்சாகம் வரும், மறுபடியும் செய்யணும். அது ஏதோ ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை தரும், ஒரு சந்தோஷத்தை தரும். ஈத்துவக்கும் இன்பம். இதை தெரியாமல் இவன் என்ன சேர்த்து வச்சுக்கிறான், தானே சாப்பிட்றானே, தன்னுடைய குடும்பம் மட்டுமே சாப்பிடணும்னு நினைக்கிறானே, யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறானே. அது இரத்தலின் இன்னாதது இல்லையா. அது ஒருத்தங்கள்ட்ட போய் தானம் கேட்கறத விட, பிச்சை எடுக்கிறத விட ரொம்ப துன்பகரமானதுன்னு தெரியாமல் இருக்கானே, இந்த கஞ்ச பிஸ்னாரியாக இருக்கானே, கொடுக்க மனசு வர மாட்டேங்குது அவனுக்கு. இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கான், கொடுக்க மாட்டேங்கிறானே. திருவள்ளுவரோட ஆதங்கத்தை இங்கே இல்லை, நீங்கள் பின்னாடி பார்க்கணும். இரவு அச்சம் அப்படின்னு 2 குறள், 2 அதிகாரம் இருக்கு. டேங்கப்பா, இந்த போய் பிச்சை கேட்கறதுல இருக்கிற அந்த ஒரு வலி திருவள்ளுவர் அப்படி எழுதியிருக்கார் அந்த குறட்பாக்களுக்கு. ஏன்னா அது அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அது என்ன கஷ்டம் அப்படிங்கிறது. ஆக இங்கே கடைசியாக என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, செத்து கூட போகலாம்ப்பா, சாவு கூட இனிமையானது. எப்போ அப்படின்னா, என்கிட்ட உணவு கேட்கும்போது நான் உணவு கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் சாகிறதே பரவாயில்ல அப்படின்னா எந்த அளவுக்கு தானம் முக்கியம், எப்பேற்பட்ட அறம் இது. ஒரு இல்வாழ்க்கை, நம்ம இல்வாழ்க்கையில் இல்லை வேறு ஏதோ ஒரு இருக்கோன்னா பரவாயில்ல, ஒரு கணவனும் மனைவியுமாக சேர்ந்து குடும்பம் நடத்துகிறோம், குடும்பத்தில் இருக்கோம், குழந்தைங்க இருக்காங்க, வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, பெரிய குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பங்கிற அமைப்பில் நான் இருந்து கொண்டு நான் தானம் வழங்கவில்லை என்று சொன்னால் அது மகா பாவம். ஆக நான் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தருக்கு உணவு கொடுத்தே ஆகணும். இல்லை எனக்கு சாத்தியப்படாது, நான் ஃப்ளாட்டில் இருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன், என்னால் முடியாதுன்னா எங்கே அன்னதானம் போடுவாங்களோ அங்கே போய் பணம் கட்டணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது என் கையால் போய் கொடுக்கணும். ஏதோ ஒரு வகையில் இந்த அறத்தை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது நன்கு தெளிவாகிறது. இந்த தானம் கொடுக்கின்ற இந்த பண்பு இருக்கு இல்லையா, ரொம்ப உயர்ந்தது. நம்முடைய குழந்தைகளுக்கு முக்கியமாக கற்றுத்தர வேண்டிய ஒரு பாடம். இன்னும் நிறைய பேர் இப்போலாம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னா, இந்த குழந்தைங்களோட பிறந்த நாட்களுக்கெல்லாம் ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போய் இவங்க கையால் அவங்களுக்கு கொடுக்க சொல்லி தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத குழந்தைங்க பார்க்கணுங்க. இப்போ என்ன ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டம்னு கேட்டால், நம்ம குழந்தைங்க யாருமே கஷ்டத்தையே பார்க்கறது இல்லை. எல்லாம் சித்தார்த்தன் மாதிரி இருக்காங்க. எல்லாமே சர்ப்ளஸ், எல்லாமே பிளென்டி, ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி. பேனானா ஒரு 50 பேனா, ட்ரெஸ்ஸுனா ஒரு 100 ட்ரெஸ்ஸு, செருப்புனா என்ன கேட்டாலும் அப்படி ஃபிங்கர் டிப்ஸில் இவங்க கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கித்தர அப்பா அம்மா. கஷ்டத்தையே பார்க்காம வளர்கிறாங்க நம்ம குழந்தைங்க. இதை நம்ம கவனிக்கணும். உலகத்தில் கஷ்டம் இருக்குப்பா. அந்த அங்கிள் பார்த்தியா நிற்கிறார், பார்த்தியா வாசலில் அவர் பெரியவர், அவர் டீ குடிக்க அவர் காசே இல்லை, அவர் நிற்கிறார், அவருக்கு டீ வாங்கி கொடுப்போமா அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம டீ கடை கூட்டி போய் அந்த பெரியவருக்கு இந்த பையன் கையால் டீ வாங்கி கொடுத்து, அந்த பெரியவருக்கு டீ கொடுத்துட்டு வா உன் கையால் கொடு அப்படின்னு சொல்லி வளர்க்குறோமோ, என்றைக்கு அந்த கஷ்டத்தை பார்க்க கற்றுக் கொடுக்கிறோமோ, அந்த பெரியவரை பார்த்தீங்கன்னா காலில் செருப்பு இருக்காது, நின்றுட்டுருப்பார் ஒரு இடத்துல. இந்த மாதிரி எத்தனை பேரை நம்ம கணக்குறோம். குழந்தைங்களுக்கு இந்த சைடையும் நம்ம காட்டணும். நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருப்போம் சின்ன வயசில், அதனால நான் தான் கஷ்டப்பட்டேன், என் குழந்தை எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. கஷ்டத்தை பார்ப்பது என்பது ஒரு விதமான படிப்பினை. அப்போ தான் சமூகத்தில் என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே உதவி செய்ய முடியும். இவன் என்ன நினச்சிப்பான், எல்லார் லைஃப்புமே இப்படி தான் இருக்குது போட்டுக்குன்னு நினச்சிப்பான் இல்லையா. ஆக குழந்தைகளுக்கும் இதை கற்றுத்தர வேண்டும். உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறத பார்க்கணும்,
பசித்தோர் முகம் பார்னு சொன்னேன், பார்க்கணும், அவங்க கையால் கொடுக்க வைக்கணும். அந்த ஈத்துவக்கும் இன்பத்தை நாமும் அனுபவிக்க வேண்டும், நம் குழந்தைகளுக்கும் அந்த இன்பத்தை நாம் கொடுக்க வேண்டும். நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னமோ இன்பம்லாம் கொடுக்குறோம், டேப் வாங்கி கொடுக்குறோம், செல் வாங்கி கொடுக்குறோம், இந்த இன்பத்தையும் கொடுப்போம் என்று சொல்லி இந்த ஈகை அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய், ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேதப் பொருளாய் மிக விளங்கி, தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.